வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் திருப்பூர் மாவட்ட மகளிர் விடுதலை இயக்கம் மாவட்ட செயலாளர் காளியாதேவி அவர்களின் சாதிய வன்கொடுமை மரணத்திற்கு நீதி கேட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்வேந்தன் அவர்கள் தலைமை தாங்கினார். பார்வேந்தன் மாநில செயலாளர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சுசி கலையரசன் முன்னாள் மண்டல செயலாளர் சிறுத்தை வள்ளுவன் மண்டல செயலாளர் APR மூர்த்தி மாவட்ட செயலாளர் ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள். சதீஷ்குமார் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் சத்யன் மாவட்ட துணை செயலாளர் தம்பி முருகானந்தம் நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் ரேவதி மகளிர் விடுதலை இயக்கம் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பார்வேந்தன் அவர்கள் கூறுகையில் காளியாதேவி அவர்களின் வழக்கை SC/ST சட்டத்தின் கீழ் கொலை வழக்காக பதிவு செய்ய வேண்டும் என்றும் காளியாதேவி வழக்கு விசாரணையை CPCIDக்கு மாற்ற வேண்டும் என்றும் காளியாதேவி குடும்பத்துக்கு இழப்பீடு 50 லட்சம் ரூபாய் மற்றும் குடும்பத்தாருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு வீடு மற்றும் 5 ஏக்கர் நிலம் வழங்க வேண்டும் என்றும் பொங்குபாளையம் கிராமத்தை தீண்டாமை வன்கொடுமை பகுதியாக அறிவிக்க வேண்டும். காளியாதேவியின் உடன்பிறந்த சகோதரர் மு. கந்தசாமி மற்றும் மணிவண்ணன் ஆகியோருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் பாதுகாப்பிற்கு துப்பாக்கி வைத்துக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். பெண் சிறுத்தையம் காளியாதேவிக்கு வீர வணக்க, பெண் அடிமை விலங்கொடிக்க புயலாக கிளம்பிட்டு காளியாதேவிக்கு வீர வணக்கம், காளியாதேவிக்கு வீர வணக்கம். காவல்துறையே, காவல்துறையே மாவட்ட வழங்கிடு, வழங்கிடு. காவல்துறை பாதுகாப்பு, கந்தசாமிக்கு வழங்கிடு, கந்தசாமிக்கு வழங்கிடு.